வெல்கம் டு கணினியாசா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்எஸ் சர்வர், அதாவது இம்ப்ளிமெண்டிங் டிஎன்எஸ் சர்வர் இன் லினக்ஸ் சர்வர்ஸ். ஓகேங்களா? ஸோ டிஎன்எஸ்னால் என்ன? ஸோ டிஎன்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜோன்ஸு சொல்லுவோம். சரிங்களா? ரெண்டு ஜோன் இருக்கும், ஃபார்வர்ட் ஜோன்ஸ் அண்ட் ரிவர்ஸ் லுக்கப் ஜோன்ஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபார்வர்ட் ஜோன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேமை வந்து ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ரிவர்ஸ் லுக்கப் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸை ஹோஸ்ட் நேமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஃபார்வர்டு வந்து ஹோஸ்ட் நேமை ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் ஆகும். ரிவர்ஸ் லுக்கப் வந்து ஐபி அட்ரஸை ஹோஸ்ட் நேமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து ஒரு google.comனு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ google.com அப்படின்னா உங்களால் ஞாபகம் வைக்க முடியும். சரிங்களா? அந்த google.comக்கு ஒரு ஐபி இருந்தால் உங்களால் ஞாபகம் வைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஐபியை வந்து என்ன பண்ணுவோம், நேமாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? ஹோஸ்ட் நேமாக வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? அதே இது ரிவர்ஸ் லுக்கப் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸை ஹோஸ்ட் நேமாக கன்வெர்ட் பண்ணும். ஐபி அட்ரஸை ஹோஸ்ட் நேமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது ஃபார்வர்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், host name to IP address. Okay. Reverse na IP address to host name. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ஜோன் இருந்தால் தான் ஒரு டிஎன்எஸ் சர்வர் உங்களுக்கு ரன் ஆகும். சரிங்களா? சரி, டிஎன்எஸ் சர்வர்னால் என்ன? ஃபஸ்ட்டு பேசிக்காக டிஎன்எஸ் சர்வர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ google.comனு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு ஐபி வந்து ஹிட்டனாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஐபி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா? பிங் பண்ணியிருக்கேன். பிங் google.com கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா 172.217 ஒரு ஐபி வருது. ஸோ அந்த ஐபியை வந்து உங்களால் ஞாபகம் வைக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த ஐபியை வந்து ஒரு நேமுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ நேமாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணால் உங்களால் மெமரைஸ் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபோன் நம்பர் இருக்குது. நமக்கு வந்து ஃபோன் நம்பர் அவங்க இதில் எப்படின்னா ஃபோன் எப்படி இருக்கும், டெலிஃபோனில் 97494 ஒரு 10 நம்பர் இருக்கும். அந்த 10 நம்பர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு நேமுக்கு பைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான். நம்மளால் வந்து அந்த சர்வரில் வந்து ஒரு நேமை வந்து ஈஸியாக வந்து நம்பர்ஸ் வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாதனால ஒரு நேமுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே தான். ஸோ ஒரு ஃபோனுக்கு டெலிஃபோன் நம்பருக்கு ஒரு நேம் வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து இப்போ ஐபி அட்ரஸை நம்மளால் ஞாபகம் வைக்க முடியாதனால என்ன பண்ணுறோம், ஒரு நேமாக கன்வெர்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு டிஎன்எஸ் சர்வர்னால் பார்த்தீங்கன்னா ஜோன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரன் ஆகும். சரிங்களா? ஸோ அது ரெண்டு ஜோன் இருக்குது, ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன் அண்ட் ரிவர்ஸ் லுக்கப் ஜோன். சரி, ஓகே. ஸோ ஐபினா என்ன, ஹோஸ்ட் நேம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் ரன் ஆகணும்னா என்ன பண்ணணும், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸ். சரிங்களா? அது ஐபி வெர்ஷன் 4, 6 ரெண்டு டைப் இருக்குது. ஸோ ஐபி அட்ரஸில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி அண்ட் கிளாஸ் சி வரைக்கும் இருக்குது. ஸோ ஏ டு சி வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அது ஐபி அட்ரஸிங் வரும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ டிஎன்எஸ்னால் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ஜோன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வந்து டிஎன்எஸ்னால் என்ன ஜோன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். ஸோ டிஎன்எஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ் ஆர்ச்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் லெவல் டொமைன் இருக்கும். சரிங்களா? அதான் வந்து டாட்னு சொல்லுவாங்க. அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா .com, அதில் வந்து .com, .edu, .org. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எங்கெங்கே போகணும், என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் இதில் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா
இந்த ரூட்டில் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அந்த .com .org .edu அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா டிஎல்டின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து டாப் லெவல் டொமைன் சொல்லுவாங்க. அது கீழே இருக்கிறத வந்து .comலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், நமக்கு .ss .edd ஸோ ஒரு நேம் கொடுத்துட்டு ஒரு டாட்டு. இப்போ .comனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ somu.com somu.org somu.edu velu.net ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் டொமைன். இந்த edu org .com net அப்படின்லாம் வருது. சரிங்களா? ஸோ .ss somu.ss somu.att ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செகண்ட் லெவல் டொமைன் நம்ம பேருக்கு நம்மளே வச்சுக்கலாம், ஒரு நேம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதை செகண்ட் லெவல் டொமைன் சொல்லுவாங்க. ஸோ அந்த டொமைன்லேருந்து இன்னொரு சப் லெவல் வந்து ஒரு டொமைன் க்ரியேட் பண்ணால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் somu.edu இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு சப் டொமைன் க்ரியேட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா somu.cs அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெர்க்லி அந்த செகண்ட் லெவல் டொமைன்லேருந்து இன்னும் ஒரு சப் டொமைன் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது வந்து எதுலேருந்து க்ரியேட் பண்ணோம்னா நம்ம பேரண்ட் டொமைன்லேருந்து க்ரியேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ரூட்டு, டாப் லெவல் டொமைனு, செகண்ட் லெவல் டொமைன், சப் டொமைன் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இது வந்து ஒரு ஆர்கிடெக்சர்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எப்படி நார்மலாக ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு உங்கள் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு மிஷின் உங்கள் சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஸோ இது வந்து ஒரு சிஸ்டம் கிளைண்ட்டு. சரிங்களா? ஸோ இங்கேருந்து ஒரு யூசர் என்ன பண்ணுறாரு, ஒரு டைப் பண்ணுறாரு. ஓகே, google.com அப்படின்னு அடிச்சாருன்னா நேராக எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ google.com அப்படின்னு பண்ணுறாரு. டைப் பண்ணால் எங்கே போகும்னா இங்கே வந்து ரிசால் நேம் சர்வர்னு ஒரு சர்வர் இருக்கும். சரிங்களா? அந்த சர்வரில் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ப்ரௌசரில் தான் உங்களுக்கு செக் பண்ணி பார்ப்போம். நீங்கள் google.com அடிச்சிங்கன்னா ப்ரௌசரில் என்ன பண்ணும், கேஷில் ஏதாவது google.com இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி இல்லைன்னா நேராக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசால் நேம் சர்வர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேம் சர்வரில் போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். ஸோ அங்கே இல்லைன்னா இது ரிசால் நேம் சர்வர் சொல்லுவாங்க. என்ன சர்வர் சொல்லுவாங்க, ரிசால் அங்கே இல்லைன்னா என்ன பண்ணுவோம், டைரெக்டாக என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாக எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னோடனே அது என்ன பண்ணுவோன்னா சொல்லிடும், நேம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிடும். ஸோ இது என்ன பண்ணோன்னா அப்புறம் இங்கே என்ன பண்ணோம், ரூட் லெவல் டொமைன் அதான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ரூட்னா டாட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து டாப் லெவல் டொமைனு. அதில் வந்து செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுகிட்ட போய் கேட்கும். ஸோ இதுகிட்ட போய் கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது என்ன சொல்லும், என்ன பண்ணும், இங்கே போய் கேட்கும். என்ன சொல்லும், அது என்கிட்ட இல்லை. ஸோ இதுகிட்ட போய் கேட்கும். ரிசால் நேம் என்ன சொல்லும் அப்படின்னா இதுகிட்ட போய் கேட்கும். ஸோ அது என்ன பண்ணும், என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட செட் ஆஃப் ரூல்ஸாக இருக்குது, என்கிட்ட இந்த google.comலாம் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணிடுவோம் உங்கள்கிட்ட. ஸோ அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னொரு சர்வர் இருக்குது. அதான் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம டிஎல்டி சொல்லியிருக்கோம், டாப் லெவல் டொமைன் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? டிஎல்டி சர்வர். ஸோ இதில் போய் உங்களுக்கு என்ன பண்ணோம், செக் பண்ணோம். ஸோ அங்கேயும் இதில் போய் செக் பண்ணோம். ஸோ அது என்ன பண்ணோம், எங்கிட்ட வந்து இந்த மாதிரி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அது சொல்லி என்னன்ட்டு ரிட்டர்ன் பண்ணோம். கடைசியாக எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா ஆத்தரிட்டேட்டிவ் சர்வர்னு ஒன்று சொல்லுவாங்க, நேம் ஆத்தரிட்டேட்டிவ் சர்வர். ஸோ அதில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த நேம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? இந்த சர்வரில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், இது வந்து இந்த சர்வர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆத்தரிட்டேட்டிவ்
சர்வர்னு சொல்லுவாங்க சரிங்களா. நேம் ஆத்தன்டிகேட்டிவ் சர்வர்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குங்க. சரி ஓகே. ஸோ இதில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த google.comங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த நேம் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் இதில் தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா, இது எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணணும், கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம இதை ஃபஸ்ட்டு பண்ண மாட்டோம். இதான் வந்து கிளைண்ட் மிஷின். இங்கேருந்து தான் எல்லாமே டைப் பண்ணுறோம் நம்ம சரிங்களா. ஸோ google.com வந்து என்ன சொல்லிடுறோம், உங்கள் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வர்லேருந்து உங்களுக்கு நேம் கொடுத்துரும் சரிங்களா. திருப்பி அவர் இன்னொரு தடவை வந்து google.com அடிக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசல் நேம் சர்வருக்குலாம் என்ன பண்ணோம் அடிக்கும், டைரெக்டாக போயிட்டு தேடும், நேராக என்ன பண்ணோம் ஆத்தன்டிகேட்டிவ் சர்வர்லேருந்து எடுத்து வந்து விட்டுரும். ஸோ அதுலேருந்து ரீசெண்டாக என்ன இருக்கோ அதை வந்து என்ன பண்ணி கொடுத்துரும், உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு தடவை தான் நீங்கள் டைப் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு தடவை எல்லாத்துலேயும் இப்போ ஃபிக்ஸ் பண்ணோம். ஒன்ஸ் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து டைரெக்டாக உங்களுக்கு ஆத்தன்டிகேட்டிவ் சர்வர்லேருந்தே உங்களுக்கு என்ன பண்ணும் கனெக்ட் ஆகிடும் சரிங்களா. ஸோ டிஎன்எஸ்னாலே இதுதான் வந்து ஒர்க் ஆகும். அது வந்து ஒரு சும்மா ஒரு ஷார்ட்டாக ப்ரீஃபாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ டிஎன்எஸ் பற்றி நம்ம டீப்பாக படிக்கும்போது அது ஃபுல்லாக நம்ம டயக்ராமாக போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போனா உங்களுக்கு வந்து டிஎன்எஸ் சர்வர் ஃபெச் பண்ணால் உங்களுக்கு ரிசால்வ் நேம் சர்வர்லேருந்து எங்கே பண்ணோம், ரூட் சர்வர் போய் செக் பண்ணோம், அப்புறம் டிஎல்டியில் செக் பண்ணோம், அப்புறம் என்ன பண்ணோம் ஆத்தன்டிகேட்டிவ் நேம் சர்வர் வந்து லாஸ்ட்டாக செக் பண்ணோம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஆத்தன்டிகேட்டிவ் நேம் சர்வர் இருந்தால் உங்களுக்கு வந்து கிளைண்ட்லுக்கு போய் அந்த நேமை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ஸோ இந்த ரூட்டு இதெல்லாம் வந்து இந்த சைக்கிள் வராது, டைரெக்டாக ஆத்தன்டிகேட்டிவ் நேம் சர்வர்லேருந்து உங்களுக்கு கொடுத்துரும், டிஸ்பிளே ஆகி எடுத்து கொடுத்துரும். உங்களுக்கு ப்ரௌசரை வந்து வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. சரி ஓகே. இது வந்து நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்துப்போம். இதை வந்து நம்ம எப்படி லைனக்ஸ் ஒரு மிஷின் ஒரு டிஎன்எஸ் சர்வர் எப்படி நம்மளால் லோக்கலாக க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து ரன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி லினக்ஸில் வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ என்ன பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா பைண்டு உட்டில்ஸ் ரெண்டு இது இருக்குது. ஸோ இது பைண்டுங்க தான் வந்து நம்ம டிஎன்எஸ் சர்வர் ரன் பண்ணக்கூடிய பேக்கேஜ், லினக்ஸ் பேக்கேஜ் சரிங்களா. ஸோ அது சம்மந்தமாக இன்னொரு ஃபைல் என்ன இருக்குது, இன்னொரு பேக்கேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைண்ட் உட்டில்ஸ்னு ஒன்று இருக்குது. நெட் டூல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஎஃப் கான்ஃபிக் அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் சம்மந்தமான கமாண்ட்லாம் ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ்னால் என்ன, ஸோ அந்த நெட்வொர்க்கிங் சம்மந்தமான கமாண்ட்ஸை ரன் பண்ணுறதுக்கு இந்த ரெட் டூல்ஸுங்கிற பேக்கேஜ் வேணும் சரிங்களா. ஸோ இதையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே. இப்போ நான் ஒரு லினக்ஸ் சர்வர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அந்த நெட் டூலை இன்ஸ்டால் பண்ணிப்போம். நெட் எம் இன்ஸ்டால் net -tools -y. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் இன்ஸ்டால் ஆகிடும். எஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம எதுவும் கேட்காது, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டிஎன்எஸ் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே. எம் இன்ஸ்டால் பைண்டில் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சரிங்களா. பைண்ட் ஸ்டார்னு கொடுத்தீங்கன்னா அந்த பைண்டில் வர எல்லாமே உங்களுக்கு டிஎன்எஸ் பைண்டில் ஸ்டார்ட் பண்ணுற எல்லா பேக்கேஜுமே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும் சரிங்களா. ஸோ எம் இன்ஸ்டால் பைண்ட் ஸ்டார். இதில் நான் எஸ் கொடுக்கல, அதனால் நம்மளுக்கு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஃபுல்லாக இன்ஸ்டால் 7 MB இருக்குது. ஓகே. உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஓகே. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ இப்போ வந்து டிஎன்எஸ் சர்வர் வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ண போகிறோம், கான்ஃபிகர் பண்ண வந்து இன்ஸ்டலேஷன் நான் போட்டிருக்கேன், இந்த இதை பார்த்துருக்கேன். இப்போ ஐபி அட்ரஸ் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம், என்ன ஐபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே.
ஸோ IF config அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 10.0.0.38 சரிங்களா. இந்த ஐபியை தான் நம்ம இந்த இதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஎன்எஸ் சர்வராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், name.conf ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அந்த ஃபைலில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட போர்ட் அட்ரஸ் அந்த சில கான்ஃபிகரேஷன் இருக்குது, அந்த கான்ஃபிகரேஷன் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுவோம் சரிங்களா. etc named dot conf. ஓகே, ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு லிசன் ஆன் போர்ட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதில் போயிட்டு 127க்கு அப்புறம் லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன சீரிஸ் ஐபி இருக்குது நம்ம கொடுத்துருக்கோம் 10. அதாவது ஏ கிளாஸ் சீரிஸ் நம்ம வந்து இது பண்ணுறோம். அது வந்து என்ன சீரிஸ் பார்த்தீங்கன்னா 10.0.0.38 நம்மளோட ஐபி. நம்மளோட மாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 8 சரிங்களா. ஸோ இதை கொடுத்து என்ன பண்ணுறோம், செமிகோலன் கண்டிப்பாக கொடுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ணோம், எரர் பண்ணும். ஸோ அப்புறம் இந்த டிஎன்எஸ் சர்வரை கொரி செக் பண்ணி பார்க்குறதுக்கு லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன கொடுக்குறோம்னா அதே இது ஐபி சீரிஸை நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ 10.0.0.38/mask. ஓகே, கொடுத்துருவோம். ஸோ இதை வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணணும், சேவ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ சேவ் பண்ணோம். டபிள்யூங்கிறது சேவ் பண்ணுறதுக்கு, கியூங்கிறது வெளியே வருது ஓகேங்களா. ஸோ வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து name.conf போய்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம பண்ண இது வந்து கரெக்டானு செக் பண்ணோம், ஏன்னா நம்ம எரர் எதுவும் இருக்கா. ஓகே, ஸோ வந்து அது எரர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபைலில் உள்ளது நம்ம கரெக்டாக எல்லாம் டைப் பண்ணியிருக்கோமா, எரர் இருந்தால் அதுவே சொல்லிடும் உங்களுக்கு. செக் கான்ஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து அது name.conf ஃபைலில் லைன் பை லைனாக செக் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா பிளாங்காக ஓகேன்னு வந்துடும், எரர் இருந்ததுன்னா ஓகே எரர் சொல்லும் சரிங்களா. இப்போ நம்ம செக் பண்ணுவோம் name.conf அப்படின்னு கொடுத்தீங்கன்னா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எரர் வருது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா name.conf லைன் 21ல் செமிகோலன் மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சரிங்களா. ஸோ அப்போ வந்து செமிகோலன் நம்ம வந்து அது சொன்னால் நான் செமிகோலன் போடணும், கண்டிப்பாக போடணும், அது வந்து ரூல்ஸு சரிங்களா. அப்போ அந்த செமிகோலனை நம்ம போடாமல் விட்டுருக்கோம், ஏதோ ஒரு இதில் போடாமல் விட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு லைன் ஃபஸ்ட்டு தெரியாது, எடிட்டரில் நம்ம லைன் வேணும்னா என்ன பண்ணுவோம், செட் ஒரு கமெண்ட் இருக்கிறது, செட் எனியும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைன் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே செட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து 21 லைனில் வந்து உங்களுக்கு என்ன எரர் வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம செமிகோலன் போடல. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம செமிகோலன் போட்டுக்கலாம். ஸோ இப்போது செமிகோலன் போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணுற என்ன கமாண்டு டபிள்யூ, வெளியே வந்து கியூ. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட். ஸோ உங்களுக்கு எந்த எரரும் வரல. ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ ஒரு ஐபி அந்த name.conf போயிட்டு நம்ம ஐபி அட்ரஸ்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் சொன்னல ஃபார்வேர்ட் அண்ட் ரிவர்ஸ் லுக்அப் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ அந்த ஃபார்வேர்டு ஒரு ஜோனும் ரிவர்ஸ் ஜோனும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். எதில், word.nameங்கிற ஒரு டைரக்டரிக்குள்ள இந்த ரெண்டு ஃபைலையும் நம்ம என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு word.name.conf போயிட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த ஜோன் ஃபைல் க்ரியேட் பண்ணணும் சரிங்களா.
ஓகே. ஸோ என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டில் வரும். எங்கே க்ரியேட் பண்ணோம்னா டாப் ரூட் லெவல் டொமைன் இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து ரூட் டொமைன் சொன்னோம் பார்த்தீங்களா நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம்ல. ஸோ அதுக்கு கீழே பண்ணாலும் சரி, உங்களுக்கு எங்கே இந்த இடத்துல பண்ணுறது நல்லது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தடவையும் போயிட்டு என்னால் டைப் பண்ண முடியாது. சரிங்களா? ஃபுல்லாக டைப் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன பண்ணோம், நம்ம தான் சோம்பேறியாச்சா, டைப் பண்ண மாட்டோம், கடுப்பாக இருக்கும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இதை வந்து நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ஜோன் டாட் இருக்குல்ல, இதில் எடிட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எடிட்டில் காப்பி பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்கேபியை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்சர்ட் மோட்ல இருந்தால் உங்களுக்கு காப்பி ஆகாது. சரிங்களா? இப்போ வந்து 1 2 3 4 லைன் காப்பி பண்ணணும். சரிங்களா? அப்போ 4 அதுக்கப்புறம் ஒய் சரிங்களா? 4 லைன்ஸ் யாவுக்குது அப்படின்னா 4 லைன்ஸ் காப்பி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இது பண்ணிவிட்டு பெயின் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், பேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு 2 தடவை போட்டுருங்க. ஏன்னா நமக்கு ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் லுக்கப் ஜோன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இன்னொரு பிஎம்சிங்கன்னா உங்களுக்கு இதாகிடும். ஸோ நம்ம விண்டோஸில் பண்ணுறது எப்படி பண்ணுவோம், காப்பி பேஸ்ட் சூப்பராக ஜியூஐயில் பண்ணிட்டு போயிடுவோம். பட் லினக்ஸில் வந்து டெக்ஸ்ட் மோடில் எல்லாமே கமெண்ட்ஸ் ஞாபகம் வச்சாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இன்சர்ட் மோட் போவோம். சரிங்களா? இப்போ இன்சர்ட் மோட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்சர்ட் மோடுக்கு மாறிடும். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன் க்ரியேட் பண்ணுறேன். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை டாட் எடுத்துருவோம். டாட் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நான் வந்து மை லேப்னு க்ரியேட் பண்ணுறேன். சரி, டெஸ்ட் லேப்னு க்ரியேட் பண்ணுவோமா, டெஸ்ட் லேப்னே க்ரியேட் பண்ணுவோம். ஏதோ ஒரு பேர் கொடுங்களேன், மை டெஸ்ட் லேப்னு கொடுக்கலாம். ஒரு பெரிய பேராக இருக்குது, பரவாயில்ல. மை டெஸ்ட் லேப் டாட் லோக்கல். சரிங்களா? ஸோ நம்ம லோக்கலாக தான் செக் பண்ணி பார்க்குறோம். அதனால் .com அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஸோ நம்ம இங்கே டெஸ்டிங் பண்ணும்போது அந்த ஐபி வந்து உங்களுக்கு நெட்டில் செக் பண்ணும்போது இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் .localனு கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ டெஸ்டிங்காக தான் பண்ணுறோம், ரியல் டைம் பண்ணுறோம், ஜஸ்ட்டு டெஸ்டிங் தான் இது பண்ணுறோம். ஓகே. ஸோ ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா இல்லை .com .in சொன்ன பார்த்தீங்களா, ஸோ அது போடணும். ஸோ நான் டெஸ்டிங்காக .localனு போட்டுருக்கேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து என்ன பண்ணோம், இது வந்து மாஸ்டர் சர்வர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வர்றது வந்து எப்போவுமே மாஸ்டர் சர்வர். ரெண்டாவது ஒரு டொமைன் நம்ம இது க்ரியேட் பண்ணோம்னா இதை பேஸ் பண்ணி அது வந்து செகண்டரின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ வந்து மாஸ்டர் சர்வர் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். மாஸ்டர் இது வந்து ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட பாத்து செட் பண்ணுறோம். ஓகே. எங்கே இருக்கும், வேர் நேம்டு /forward. ஸோ ஃபார்வேர்டு ஒரு ஃபைல்லாம் இருக்காது, நேம்டு டைரெக்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபார்வேர்டுன்னு ஒரு ஜோன் ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே என்ன நேம் கொடுப்பீங்களோ அதே நேமில் தான் அங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு நேம் கொடுத்துட்டு அங்கே போய் வேறு ஒரு நேமில் க்ரியேட் பண்ணக்கூடாது. ஓகே. அப்புறம் என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் லைனில் அலோ அப்டேட், கொரி அப்டேட் பண்ணுறதுக்காக அலோ அப்டேட் இந்த சிம்பிள் கொடுத்துட்டு என்னென்னு எனக்கு என்ன சொல்லுவாங்க, அது மேத்தமெட்டிக்கல் சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸாக அவங்க வராத ஞாபகம் வர மாட்டேங்குது. சிம்பிள்னு வச்சுக்கலாமா, வச்சுக்கலாம். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணணும். ஓகே. ஸோ கொடுத்தாச்சு. அப்புறமா உங்களுக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபார்வர்ட் லுக்கப் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், ரிவர்ஸ் லுக்கப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து அப்படியே ரிவர்ஸில் டைப் பண்ணணும். ஓகே. ஸோ 0. நமக்கு என்ன 0.30 10.0.0.38. அந்த லாஸ்ட் 2 நம்பர்ஸ் மட்டும் விட்டுருங்க. ஹோஸ்ட் அட்ரஸ் விட்டுருந்தா நெட்வொர்க்கிங் அட்ரஸ் பண்ணுறேன், சாரி ஹோஸ்டிங் அட்ரஸ் தான் பண்ணுறேன். 10.10. ஓகே. கொடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸில் டைப் பண்ணுறேன். ஓகே.
டாட் இன் hyphen addr டாட் ஆர்பா. ஓகே, என்னடா ஆர்பா அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க சரிங்களா, அது வந்து ரூல்ஸ். ஸோ நம்ம இப்படி தான் பண்ணணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் போய் நீங்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, 0.0.10. ரிவர்ஸில் டைப் பண்ணி ரிவர்ஸில் பண்ணணும்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் ஹைபன் டாட் ஆர். ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்தது டைப் வந்து மாஸ்டர். ஓகேங்களா, மாஸ்டர் ஃபஸ்ட்டு சர்வர்னால மாஸ்டர் சர்வர். ஸோ என்ன ரெப்ளிகேஷன், லோட் பேலன்சிங் அதெல்லாம் வரும்போது செகண்டரி அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு DNS சர்வர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன கொடுக்கணும், மாஸ்டர் சர்வர் கொடுக்கணும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபைல் பாத் செட் பண்ணுறோம். வேர் நேம்டு ஸ்லாஷ் என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ். நீங்கள் இது என்ன வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதே நேமில் தான் நீங்கள் வந்து அங்கே ஃபைல் க்ரியேட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இங்கே வேறு மாதிரி கொடுத்துட்டு அங்கே வேறு மாதிரி க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ ரிவர்ஸ் கொடுத்துட்டோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், query அப்டேட் பண்ணுறதுக்காக allow கமாண்ட் கொடுக்குறோம். allow update. ஓகே, கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், நன் கொடுக்குறோம். ஓகே, இதெல்லாம் வந்து சின்டாக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஸோ அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, படிக்கவே முடியாது. அதனால் சில இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணாமல் அப்படியே படிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஃபார்வர்ட் லுக்கப், ஃபார்வர்ட் ஜோனும் ரிவர்ஸ் ஜோனும் நம்ம என்ன பண்ணிட்டோம், டிஃபைன் பண்ணிட்டோம். எதில், நேம் டாட் கான்ஃபில் வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். சேவ் பண்ணுறது W, வெளியே வருது Q. ஓகே, ஸோ இது வெளியே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கமாண்ட் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன பண்ணியிருக்கோம், 63ல் செமிகோலன் கொடுத்துருக்கோம். செமிகோலனுக்கு நமக்கு செட் ஆகாது கொடுத்தது. ஓகே, 63 and 69ல் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மிஸ்ஸிங் ஆனதை போட்டு விட்டுருவோம். 63 லைன் 63ல் மிஸ் ஆகிருக்கு. ஓகே, ரெண்டு இடத்துலையும் விட்டுருக்கோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல விட்டுருக்க மாட்டிங்களா, செமிகோலன் 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 போட்டாச்சு. அடுத்தது இதில் போட்டிருக்கோம் கரெக்டாக, ஸோ அதில் விட்டுட்டோம். ஓகே, ஸோ இப்போது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செக் பண்ணலாம். 69லே விட்டுருக்கோமா, 69. ஸோ தப்பு பண்ண தான் நமக்கு வந்து என்ன ஆகும், ஸோ வந்து நேம் டாட் கான்ஃபை அப்படியே அந்த ஃபைலே நமக்கு என்ன ஆகிடும், பக்காவாக மெமரியில் வந்து நிற்கும். அவ்வளோ அப்படியே கரெக்டாக கொடுத்துருக்கேன், அப்புறம் ஏன் வருது அப்படி, அவ்வளோ அப்டேட் என்ன பிரச்சனைன்றது. இப்போ நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மை டெஸ்ட் லேப் டாட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு டாட் வைக்கணும் நம்ம. ஸோ டாட் வச்சா தான் என்ன உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். இதெல்லாம் இப்போ நான் எரர் அப்டேட், மற்றபடி எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். அப்டேட். ஓகே, இது ஒரு செமிகோலன் கொடுக்கல. ஹலோ அப்டேட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த நன்னுக்கு அப்புறம் ஒரு செமிகோலன் நம்ம கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ செமிகோலன். ஸோ வந்து சின்ன இது கொடுக்கல எரர்னாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், அந்த செக் கான்ஃபிகர் கமாண்ட் ரன் பண்ணுறோம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. அப்போ வந்து நான் 2 தப்பு பண்ணிட்டு இருக்கோம். மை டெஸ்டட் லேப் டாட் லோக்கலுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு டாட் வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த நன்னுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், செமிகோலன் கொடுக்காம இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணிடுறோம். W சேவ் பண்ணுறது, Q வெளியே வர. ஓகே, ஸோ இப்போ திருப்பி ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு எரர் சொல்லுது, வேலிட் நேம் 10.0.0. ஸோ அதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம், டாட் வைக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்துருவோம். ஒரு இது பண்ணுறதுக்குள்ள எவ்வளோ படுது பார்த்தீங்களா. அதான் அதுதான் ப்ரோக்ராமிங். ஸோ 0 வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, வைக்கக்கூடாது. ஒரு டாட் வச்சுருக்கிறேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டாட் வச்சுருக்கேன். ஸோ அந்த டாட் எடுத்துக்கலாம். 0 டாட், அதுக்கப்புறம் டாட் வச்சோன்னா நம்ம ஒரு இது வைக்கணும். ஸோ அதனால் எரர் வச்சுருக்கு. ஓகே, ஸோ இப்போ கிளியர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆயிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எல்லாம் நமக்கு நேரம் ஒன்று இருக்குல்ல, சீக்கிரமாக எதுவும் முடியாது பாருங்க. பெர்ஃபெக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பக்காவாக நம்ம என்ன பண்ணியாச்சு, ஜோன் ஃபைல் இதில் வந்து 2 ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ரிவர்ஸ் ஃபைலும் ஃபார்வர்ட் ஃபைலும் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை எங்கே க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ என்ன பண்ணணும், இப்போது நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். சிஸ்டம்ஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சிஸ்டம் CTL நேம்டு ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லும். ஸ்டேட்டஸ்னால் உங்களுக்கு வந்து நேம்ஸ் இல்லை, சாரி, நேம்டு. இதோட சர்வீஸ் நேம் வந்து நேம்டு. ஸோ இப்போ நம்ம வந்து நேம்டு ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி, அதாவது சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கா என்னன்னு நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ 2 ஜோன் ஃபைல் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டோம். என்ன பண்ணுறோம், இப்போ சர்வீஸ் இதாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஏன்னா செஷன் வந்து லாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் திருப்பி நான் லாகின் பண்ணுறேன். ஓகே, இப்போ சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுவோம். சிஸ்டம் CTL நேம்டு, அதோட சர்வீஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம்டு. ஸ்டோர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ரன்னிங்காக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ரேஷன் நேம்டா. ஸோ சிஸ்டம் CTL ஸ்டேட்டஸ் மாற்றி போட்டேன், ஸ்டேட்டஸ் நேம்டு. ஸோ வந்து உங்களுக்கு என்ன ஆகும், டிசேபிளில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் நேம்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்டிவ் ரன்னிங் பார்த்தீங்களா. ஸோ ரன்னிங்கில் இருக்கும். ஓகே, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதோட போர்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 53. சரிங்களா, அந்த 53 உங்களுக்கு லிசனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா netstat அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்கு. -listening port. சரிங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ 10.0.0.38 53 வந்து அதோட போர்ட் நம்பர். சரிங்களா, ஸோ அது வந்து TCP/IP போர்ட்டில் லிசனிங்காக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா போர்ட் அட்ரஸ் இருக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். லிசன் போட்டு வராதுன்னு நினைக்கிறேன். நமக்கு ரன்னிங்கில் இருந்தால் தான் அது என்ன ஆகும், லிசனிங் ஆகும். பண்ணல பார்த்தீங்களா. ஸோ 53 போர்ட் வந்து ஸ்டாப் ஆகிருந்தால் என்ன ஆகும், வந்து போர்ட் லிசனிங் ஆகாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணால் தான் என்ன ஆகும்,
டிசிபி போட்டு லிசனிங்னா ஸ்டார்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது 53 வந்துச்சு. சரிங்களா? ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ட்ரபிள் ஷூட்டிங்கில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவை. டிஎன்எஸ் சர்வர் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அது என்ன பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டெப்ஸ்லாம் செக் பண்ணி ஓகே. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த ஜோன் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபார்வர்ட் ரிவர் க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா var.named டைரக்டில் இருக்குது. cd var named. ஓகே, இதில் போய்ட்டு எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் இல்லை. ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் டெலீட் பண்ணிடுறேன். செக் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிடுறேன். அதே மாதிரி யூஎஸ்ஏ ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ புதுசாக நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த ஃபைலுமே இருக்காது. சரிங்களா? ஸோ இதை வந்து நான் ஒவ்வொன்றா அது ஃபுல்லாக என்னால் டைப் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஓகே, இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணும். அதாவது ஃபார்வர்டு இந்த சின்டாக்ஸ்லாம் நம்ம வந்து அந்த ஃபைலில் வந்து டைப் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து நான் 0.26ன்னு ஒரு ஐபி அட்ரஸ் வச்சு பண்ணி செக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம 38க்கு வந்து 10.0.38க்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக டைப் பண்ண வேணாம். நமக்கு வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை வந்து நம்ம ஃபார்வர்டுங்க ஒரு ஃபைலு காப்பி பண்ணிடலாம். ஓகே, ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா vi named டாட்னு ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, எம்டி. ஸோ அதில் வந்து உங்களுக்கு சின்டெக்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த சின்டெக்ஸை வந்து நம்ம ஃபார்வேர்டுங்க ஒரு லொக்கப்புக்கு காப்பி பண்ணிக்கலாம். ஃபார்வர்டு இது ஃபைலுக்கு வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், சிபி named டாட் எம்டி என்ன பேர் கொடுத்துருவாங்க, ஃபார்வேர்டுன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஃபார்வேர்டு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபார்வேர்டுன்னு ஒரு ஃபைல் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சா. ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்டெக்ஸ் அப்படி காப்பி ஆகிருக்கும். ஸோ ஆல்ரெடி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ ஏற்கனவே ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி எரர் வரும். ஸோ அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சேவ் ஆகும், அது நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு ரிவர்ஸ் ஃபைல் வேணும்னா நமக்கு கண்டிப்பாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரிவர்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரிவர்ஸ். ஓகே, ஸோ ரிவர்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம், அப்படியே அதுவும் சேமாக அப்படியே ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஃபார்வர்டு க்ரியேட் பண்ணலாம். var named forward ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ 2 ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கனால உங்களுக்கு வருது, அது நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஸ்டேட் ஆஃப் SOAன்னா ஸ்டேட் ஆஃப் அத்தாரிட்டின்னு அர்த்தம். ஸோ அதில் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு நம்ம ஹோஸ்ட் நேமை டைப் பண்ணுறோம். ஹோஸ்ட் நேம்னா வந்து CentOS 2. சரிங்களா? டாட் mytestlab.local my test lab
டாட் லோக்கல். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ரூட் அட்ரஸ், ரூட்டுக்கும் சேம் அதே இதை கொடுக்கணும். ரூட்டு டாட் மை டெஸ்ட் லேப் டாட் லோக்கல். ஒரு டாட், இது டாட் கண்டிப்பாக வைக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன பண்ணிட்டோம், TTL 3 hours டைம் டு டைம் லிமிட் சொல்லுவாங்க. இன் SOAனா ஸ்டேட் ஆஃப் அத்தாரிட்டி. ஸோ இந்த அட் சிம்பிள் எடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஃபார்வேர்டுங்கிற ஃபைலில் வந்து என்ன பண்ண போகிறோம், அதில் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபார்வர்ட் டாட் ஃபைல் ஓப்பன் பண்ணிடுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உள்ள செட் ஆஃப் இது ஏற்கனவே காப்பி ஆகிருக்கு, அதில் சம் மாடிஃபிகேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். சரிங்களா? அந்த அட்டை எடுத்துகிட்டு நம்மளோட என்ன கொடுக்குறோம், CentOS. நம்மளோட ஹோஸ்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா CentOS டாட் நம்மளோட டொமைன் நேம் மை டெஸ்ட் லேப் டாட் லோக்கல். ஓகே, ஸோ அப்புறம் ரூட்டுக்கு டைப் பண்ணணும். ரூட்டு டாட் மை டெஸ்ட் லேப் டாட் லோக்கல். ஓகே, ஸோ அப்புறம் இதெல்லாம் எதுவும் இது பண்ண வேண்டாம். ஸோ அப்படி அடுத்தது நேம் சர்வர். ஓகே, நம்மளோட டொமைன் நேம் சர்வர்ஸ் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு ஹெட்டிங் எடுத்துக்கலாம். அந்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த செமிகோலன்னா அந்த இது வந்து ரன் ஆகாது, அந்த லைன் வந்து விட்டுட்டு மற்றது தான் ரன் ஆகும். ஓகே, நேம் சர்வர். ஏன்னா நமக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக போட்டால் தான் நமக்கு நாளைக்கு பின்னாடி பார்க்கும்போது நமக்கு புரியும். சரிங்களா? ஸோ இதான் எரர் வந்தால் கூட நம்மளால் ஈஸியாக செக் பண்ண முடியும். ஸோ அடுத்து நேம் சர்வர். நேம் சர்வர் என்ன நேம் சர்வர்? ஸோ அது முன்னாடி இன் தருவோம். ஓகே, டேப் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது நேம் சர்வர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேமோட சேர்ந்து ஃபுல்லி டொமைன் குவாலிஃபைட் நேம் சொல்லுவாங்க. சரிங்களா? CentOS 2 டாட் மை லேப் மை டெஸ்ட் லேப். ஓகே, மை டெஸ்ட் லேப் டாட் லோக்கல். ஓகே, ஒரு டாட் மட்டும் வைக்க மறந்துடவே கூடாது. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், அட்ரஸ். ஸோ ஏ அட்ரஸ் கொடுப்போம். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணணும். ஏ அட்ரஸ் இங்கே லோக்கல் ஹோஸ்ட் இருக்குது. லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம், லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம மிஷினுக்கு என்ன ஐபி கொடுத்துருக்கோம், 10.0.0.38 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 38. ஓகே, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நேம் சர்வர் ஹோஸ்ட் நேம் டு ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம். நேம் சர்வர் host name to IP address. Okay, so next என்ன பண்ணுறோம், இந்த IP addressக்கு என்ன இது ஹோஸ்ட்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு IP address கொடுத்துட்டோம். அடுத்து
இது ஹோஸ்ட் நம்ம வந்து சொல்லணும்ல, ஸோ அதனால் ஹோஸ்ட்னு டிஃபைன் பண்ணணும். host in this domain. ஸோ இந்த இதை எடுத்துடலாம். இது வந்து IP version 6 உள்ளது. ஸோ 6 நம்ம கான்ஃபிகர் பண்ணோம்னா கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணலாம். நம்ம இந்த IP version 4 பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, அட்ரஸ் என்ன பண்ணுறோம், அட்டு கிடையாது, அட்டுக்கு பதிலாக என்னது சென்ட் நம்மளோட ஹோஸ்ட் நேம் CentOS 2. IP address என்ன வரும், 10.0.0.38. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஃபார்வேர்டு வந்து பண்ணியாச்சு. ஓகே, ஸோ சரி, சேவ் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணுறோம், இப்படியே வந்துடும். ஸோ அது மாதிரி இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். நேம்டு செக் ஜோன் இருக்கும் சரிங்களா, அதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஜோன் ஃபைல் நேம் கொடுக்கணும். ஓகே, ஃபார்வேர்டு, ஸோ ஃபார்வேர்டு அடுத்தது வந்து என்ன ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம்னா ரிவர்ஸ் லுக்கப்ஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, var cd var named. ஓகே, ஸோ இதில் named check zone 6 zone forward. /v வருமோ வெரிஃபை பண்ணுறது. வெர்ஷன் வரும். ஓகே, ஸோ இதில் எரர் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன், எரர் எதுவும் இல்லை இப்போதைக்கு சரிங்களா. ஸோ இப்போ அடுத்த இது வந்து ரிவர்ஸ் போடுறோம். ஓகே, ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா ஸோ சேம் அதே தான். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், ரிவர்ஸில் போய்ட்டு கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸ்டேட் ஆஃப் அத்தாரிட்டி அதே தான், சிம்பிள் எடுத்துடலாம். CentOS 2 dot my test lab dot local. ஓகே, டாட் அப்புறம் root dot my test lab dot local. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு டாட்டு. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் டிஃபால்ட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நேம் சர்வர். இங்கே வந்து நேம் சர்வர் இருக்கும். நேம் சர்வர், ஓகே, நேம் சர்வர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். ஓகே, ஸோ அட் சிம்பிள் at
in name server அட்டை எடுத்துட்டு என்ன கொடுக்க போகிறோம் CentOS 2 அந்த நம்ம host name CentOS 2 டாட் நம்ம domain name my test lab dot local ஓகே ஸோ டாட் வைக்க மறந்துடாதீங்க அப்புறம் என்ன பண்ண போகிறோம் பிடிஆர் ரெக்கார்டை வந்து ஆட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ ஏ ரெக்கார்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் பிடிஆர் ரெக்கார்ட் கொடுக்குறோம் பிடிஆர் பாயிண்டர் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க ஸோ ஐபி அட்ரஸ் டைப் பண்ணுறோம் பிடிஆரில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா my test lab dot local okay so next என்னன்னு பார்த்தீங்கன்னா name server to IP so name server host name to IP okay ஸோ நீங்கள் அப்படியே டைப் பண்ணாலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே ஒரு இது இல்லாமல் நீட்டாக நீங்கள் பார்த்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக பக்காவாக வரும் ஓகே ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் ஸோ அதுக்கு வந்து CentOS நம்ம சிஸ்டத்தோட நேமு தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ ரெக்கார்டு 10 டாட் 0 டாட் 0 சாரி 0 டாட் 0 டாட் 38 ஓகே அடுத்தது ஹோஸ்டஸ் கொடுக்குறோம் ஹோஸ்ட்டை டிஃபைன் பண்ணுறோம் ஸோ என்ன ஹோஸ்ட்னு சொல்லி கொடுக்குறோம் என்ன ஹோஸ்டஸ் டொமைன் சரி ஓகே என்னது 38 ஓகே சரி 28 போடுறேன் லாஸ்ட் அட்ரஸ் நமக்கு 38 ஸோ 38 10.0.0.38 இருக்குல்ல அந்த 38 தான் இதில் கொடுக்குறேன் ஓகே ஸோ 38 இன் பிடிஆர் சரி கேப்சல் பிடிஆர் மைனஸ் CentOS 2ன்னு வச்சுருக்கோம் CentOS 2 இந்த ஹோஸ்ட் நேம் வந்து CentOS 2 மை டெஸ்ட் lab dot local okay so full-ஆ configure பண்ணியாச்சு okay so reverse lookup zone நம்ம என்ன பண்ணிட்டோம் ரெடி பண்ணியாச்சு okay so இப்போ வந்து சேவ் பண்ணிடலாம் okay சேவ் பண்ணியாச்சு okay so இப்போ வந்து ரெண்டுமே நம்ம என்னாச்சு பண்ணியாச்சு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நேம் ஜோன் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபைலையும் செக் பண்ணிடலாம் ஓகே ஸோ என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்வேர்டை செக் பண்ணலாம் ஓகே நீண்டு செக் ஜோன் போட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் ஸோ நம்மளோட மை டெஸ்ட்டு லேப் மை டெஸ்ட் லேப்
டாட் லோக்கல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு நேம்டு இல்லை எங்கே இருக்கு ஃபார்வர்ட். ஸோ செக் பண்ணுங்கள், சூப்பராக வந்துருச்சா. ஸோ அதே இது ரிவர்ஸ், உங்களுக்கு இதில் எரர் வந்துச்சுன்னா உங்களுக்கு இது இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுவும் ஸோ ரெண்டுமே உங்களுக்கு பக்காவாக வந்துருச்சு. ஓகே, ஸோ இனிமேல் வந்துட்டு என்எஸ் லுக்கை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக என்ன ஆகும். அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்ன பண்ணணும், அந்த வேர் நேம்குள்ளே வந்து அந்த ரெண்டுமே எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரூட்டுங்கிற டைரக்டில் இருக்கும். அதாவது ஓனரும் ரூட்டில் இருக்கும், குரூப்பும் ரூட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து டிஎன்எஸ் குரூப்புக்கு மாற்றணும். சரிங்களா. ஸோ அதை எப்படி பண்ணலாம் ஓகேங்களா. எல்எஸ் -LL ஓகேங்களா. ஸோ அதில் வந்து அந்த சில இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டில் இருக்கும். ஸோ நம்ம வந்து டிஎன்எஸ் சர்வர் வந்து செக்யூராக மாற்றோம்னா எல்லாத்தையுமே நம்ம எதுக்கு மாற்றணும், ரூட்டுக்கு மாற்றணும். ஓகேங்களா, சாரி நேம் டைரக்டரிக்கு மாற்றணும். ஓகே, ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓனரையும் ரூட்டையும் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் ஓனர் CH-OWN caps ஆர் நேம்டு யூசர் நேம்டு, அது ஓனரு, குரூப்பும் அதே தான் நேம்டு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு நேமில் இருக்க எல்லா ஃபைலும் வந்து எதுக்கு மாறிடும், நேமுக்கு. ரூட்டு நேம் டைரக்டரி நேம் குரூப்புக்கும் நேம் யூஸருக்கும் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களா ப்ரீவியஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே ரூட்டில் இருந்தது, இப்போ எல்லாமே நேம்டுக்கு மாறிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அப்படின்றதான் உங்களுக்கு ப்ராப்பராக டிஎன்எஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இனிமேல் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், என்எஸ் லுக்கை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ here almost ஸோ இப்போ வந்து எதுக்கும் நம்ம சர்வீஸ் ரன்னில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சிஸ்டம் CTL ஸ்டேட்டஸ் நேம்டு. சரிங்களா. ஸோ ரன்னிங்கில் தான் இருக்குது. சரிங்களா. ஸோ ஆனால் நம்ம அதோட ஃபைலில் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிடுவோம், அதனால் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரீஸ்டார்ட் நேம்டு. ஓகே, ஸோ இப்போ அதை செக் பண்ணிக்கலாம் அகைன். ஓகே, ஸோ அந்த ரெட்டில் இருந்து போயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து ஜோன் ஃபைல் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகணும், அஃபெக்ட் ஆகணும். ஸோ அதனால் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது நம்ம என்எஸ் லுக்கப் போட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து பக்காவாக வரணும். ஓகே, என்எஸ் லுக்கப் my test lab dot local பக்கா வந்துடுச்சு. என்ன வந்துருக்கு, find host index domain அப்படின்னு வந்துருக்கு. ஸோ ஏன் இப்படி வருது சொல்லுங்கள், ஹோஸ்டஸில் போய்ட்டு நம்ம மாற்றணும். ஓகே, ஸோ அதை நம்ம ஹோஸ்ட் ஃபைலில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ என்எஸ் லுக்கப் போட்டால் நமக்கு வந்து ஒரு எரர் வந்தது. சரிங்களா. ஸோ என்எஸ் லுக்கப் போட்டால் என்ன எரர் வந்தது, மை டெஸ்ட் லோக்கல் போட்டால் அவங்க என்ன சர்வர் cannot be find மை டெஸ்ட் லேப் டாட் லோக்கல்ங்கிறது நமக்கு வரல. ஸோ ஏன்னா நம்ம result.confல நம்ம வந்து அதை வந்து என்ட்ரி போடல. சரிங்களா. result.confல எது இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சர்வரோட இதுதான் இருக்குது, எது டிஎன்எஸ் கூகுள் டிஎன்எஸ் சர்வர் தான் இருக்குது, வேனோட தான் இருக்குது, நம்ம டிஎன்எஸ் சர்வர் இல்லை. ஸோ அந்த என்ட்ரி மட்டும் நம்ம போடலாம். ஓகே, சரி. நேம் சர்வர்
10.0.0.38 ஓகே. ஸோ இப்போ போயிட்டு சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணோம்னா என்ன ஆகும்? வந்துச்சா? பக்காவாக வந்துருச்சு. சர்வர் வந்து 10.0.0.38, அதோட அட்ரஸ் வந்து 10.0.0 போர்ட் அட்ரஸ் 53, நேம் வந்து mytestlab.local. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு பக்காவாக ஒரு டிஎன்எஸ் சர்வர் கான்ஃபிகரேஷன் பண்ணி நம்ம செக் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இந்த டிஎன்எஸ் சர்வரை நம்ம எப்படி ஹோஸ்டிங் பண்ணுறது? ஸோ இந்த நம்ம டிஎன்எஸ் சர்வரை எப்படி வெளியிலேருந்து டிஎன்எஸ் சர்வராக டொமைன் நேம் வாங்கி எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது? ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம ஹோஸ்டிங்கிற ஒரு டாபிக் வரும். ஸோ அதில் வந்து நம்ம டிஎன்எஸ் சர்வர் வச்சு இன்னும் டீப்பாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு டிஎன்எஸ் சர்வர் வந்து டிஎன்எஸ்னால் என்ன, டிஎன்எஸ் சர்வரை எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், டிஎன்எஸ் சர்வரில் எப்படிலாம் சர்வீஸ் இது பண்ணணும், எல்லாமே நம்ம லினக்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லேர்ன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.